காரு வந்து நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட்டில் இருக்குது, நம்ம வந்து நிப்பாட்டுறோம் அப்படின்னும்போது ஏசி வந்து நம்ம ஆன்லேயே வச்சுக்கலாம் ஆஃப் பண்ணும்போது. ஸோ அது வந்து ஒன்றும் ஆகாது. சப்போஸ் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏசி ஆனில் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வண்டி ஏசி ஆனில் இருக்குது அப்படின்னா, நம்ம செல்ஃபு போடும்போது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது கம்ப்ரஸரும் சேர்ந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கம்ப்ரஸரில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ட் ஆகிறதுக்கு புஷ் பண்ணும்போது அதில் ஒயர்லாம் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஏசிக்குன்னு தனியாக ஒரு ஃபியூஸ் கேரியர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங் கார் வாங்கின புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் நம்ம சோம்பேறித்தனப்பட்டுன்னு அதை ஆஃப் பண்ணாமல் நம்ம வண்டி ஆஃப் பண்ணிவிடுவோம். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது நம்ம அப்படியே தான் இருக்கும், நாள்லேயே தான் இருக்கும். பட் ஆனால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோட அந்த ஃபியூஸ் கேரியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு மெல்ட் ஆகி அந்த ஒயரே வந்து உருகி எரிஞ்சு போய் ஃபியூஸே போயிடுச்சு. நான் அவுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது மெல்ட் ஆகிருந்து தனியாக ஒரு ஃபியூஸே நாங்கள் போட வேண்டியதாகி போச்சு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. தனியாக ஃபியூஸ் கேரியரே அந்த இதுவே மாற்ற வேண்டியதாகி போச்சு. ஸோ அதனால் அது நல்லவேளை அந்த சின்ன விஷயத்தோடு போச்சு. இன்னும் பெரிய ஆபத்து நடக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆஃப் பண்ணும்போது இதை ஆஃப் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஏசி ஆஃப் பண்ணிடணும் கட்டாயமாக.